மதுரை மீனாட்சியம்மன் கோவிலின் மடப்பள்ளியில் சேவை செய்தவர் ஸ்ரீனிவாசர். அம்மா மீனாட்சியிடம் அளவற்ற பக்தி கொண்டவர் அவர். ஒரு நாள் அதிகமான பணியால் கடுமையாக சோர்ந்து போயிருந்தார். மடப்பள்ளிக்குள் கதவை அடைத்து வைத்து, அம்மா ரொம்ப களைப்பா இருக்கு, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன், பிரசாதம் பண்ணணும்னா நீங்களே கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன எழுப்பிடுங்க என்று அம்மாவிடம் பணிவுடன் சொல்லிவிட்டு தூங்க சென்றார். சிறிது நேரம் கழித்து கதவை தட்டும் சத்தம் கேட்டு திடுக்கிட்டே விழித்தார் ஸ்ரீனிவாசர். அம்மா, என்னை எழுப்பாம விட்டுட்டீங்களே, இப்ப நான் என்ன பண்ணுவேன் என்று மனமுடைந்தபடி கதவை திறந்தார். அங்கே ராஜாவின் சேவகர்கள் நின்று கொண்டிருந்தனர். அம்மாவுக்கான நைவேத்தியம் தயாரா, தீபாராதனை செய்யணும் என்று கேட்டனர். ஸ்ரீனிவாசருக்கு ஒன்றும் புரியவில்லை. அவருடன் சேர்ந்து சேவகர்கள் மடப்பள்ளிக்குள் சென்றபோது ஒரு பக்கம் பொங்கல், மறுபக்கம் தயிர் சாதம், புளி சாதம், இனிப்புகள் எல்லாம் அழகாக தயார் செய்யப்பட்டிருந்தது. இது யார் செய்தது என்று அவர் அதிர்ச்சி அடைந்தார். அதன் பின் அர்ச்சகர்கள் அம்மாவிற்கு தீபாராதனை செய்ய திரையை திறந்தனர். அப்போது அனைவரையும் அதிர வைத்த ஒன்று, அம்மா மீனாட்சியின் மாணிக்க மூக்குத்தி காணாமல் போயிருந்தது. அந்த நேரத்தில் ஒரு தெய்வீக அசரீரி ஒலி கேட்டது. யாரும் பயப்பட வேண்டாம், என் பிள்ளை ஸ்ரீனிவாசன் மிகவும் சோர்ந்து தூங்கினான். தூங்கும் குழந்தையை எந்த தாயாவது எழுப்புவாளா? அதனால் நானே பிரசாதம் செய்து முடித்தேன். மடப்பள்ளியில் வெளிச்சம் குறைவாக இருந்ததால் விளக்காக என் மூக்குத்தியை அங்கே வைத்தேன். அதை அங்கேயே தேடுங்கள். அசரீரி ஒலி நிறைந்ததும் அனைவரும் மெய் சிலிர்த்தனர். ஸ்ரீனிவாசர் உடனே அம்மாவின் பாதத்தில் விழுந்து, அம்மா, என் சோர்வுக்காக நீங்களே வந்து சேவை செய்தீர்களா என்று கண்களில் கண்ணீர் வழிய கதறி அழுதார். இது தாயின் கருணையும் உண்மையான பக்தியின் மகிமையையும் காட்டும் அற்புதம். இந்த தெய்வ தாயின் அருள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க.